காலையில இருந்து இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. ரொம்ப பசிக்குது. இந்த மெடுசா வேற இந்த பொண்ணு பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் வரவே இல்லை. அவங்க எப்ப வர்றது, நான் எப்ப போய் சாப்பிடுறது? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே பாதி பேர் வேன்லையே தூங்கிடுறீங்க. உங்களெல்லாம் எழுப்பி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. இங்கே பாருங்கள், இந்த ராம் வந்த உடனே தூங்கினது தான், இன்னும் எந்திரிக்காமல் இருக்கான். முதல்ல ராமை எழுப்பி பின்னாடி உட்கார வைங்க. ராம், இங்கே வா ராம், இந்த பக்கம் உட்காந்துக்கோ. அப்பலேருந்து ஆண்டி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ராம்க்கு கேட்கவே இல்லை. நீ சொன்ன உடனே ராம்க்கு கேட்டு பின்னாடி வந்துடுவானா என்ன? ராம், உனக்கு கேக்குதா இல்லையா? நாங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கோம் பாரு, வா சீக்கிரம். யாரது என்னை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. காலையில வீட்டில் அம்மா எழுப்புறாங்க, இங்க ஸ்கூல்ல டீச்சர் எழுப்புறாங்க, வேன்ல நீங்க எழுப்புறீங்க. நான் எப்பதான் தூங்குறது? நைட்டு நீ டிவி பார்த்துக்கிட்டு லேட்டாக தூங்குற, அப்புறம் காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிற. இப்போ நாங்கள்லாம் எழுப்புறோன்னு சொல்கிறியா? முதல்ல கிளம்பு, பின்னாடி போய் உட்காரு. ராம், உணவை சீட்ல உட்கார சொன்னா இங்க வந்து ஏமடியில படுத்திருக்கியா? நானே லக்ஷா மேல சாஞ்சு படுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். உனக்கு அது பொறுக்கலையா? வந்து ஏன் மேல படுத்துக்கிட்டு இருக்கேன்? நவுரு ராம். மெயின் ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு இந்த பக்கம் வந்தால் இங்கே ரோடே சரியில்லை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூரம் ரோடு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க. ஆண்டி, கொஞ்சம் மெதுவா போங்க, எங்கனால உட்காரவே முடியல, நாங்க கீழே விழுவ போறோம். நான் மெதுவாக போகிறேன். ரோடு மோசமாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்காக நீங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன ஆண்டி சொல்றீங்க? நாங்க யாருமே அழுவல ஆண்டி, வேற யாரோ அழுகுறாங்க. இதே காடு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே யார் அழுகுறாங்க? யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆண்டி, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இங்கே தான் யாரோ ரொம்ப ஜோரா அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்க போய் இறங்கி பார்க்குறீங்களா ஆண்டி? இங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, சிங்கிள் ரோடாக இருக்குது. ராம், நீ போய் இறங்கி என்னன்னு பார்த்துட்டு வா. என்ன இது? இந்த இடமே ஒரு டைப்பா இருக்கு. லக்ஷ்யா, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நம்ம ஊர்ல இப்படி ஒரு பில்டிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன ராம், இதை பில்டிங்னு சொல்லிட்டு இது ஒரு கேசல் மாதிரியே இருக்குல்ல? ஆமா ஆமா, நான் கூட ஏதோ ஸ்டோரி புக்ல இது மாதிரி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அழுகுற சத்தம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் நம்ம இங்க நிக்கிறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். யார் இந்த பசங்க? தானே வந்து இங்க மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மெடுசா வேற இன்னும் வரல. அவங்க வந்தாங்கன்னா இவங்களையும் இந்த கேசல்ல போட்டு அடைச்சு வச்சிடலாம். ஏய், என்ன இது? இந்த சங்கெல்லாம் காலில் குத்துது. வா சீக்கிரம் நம்ம போயிடலாம். ஆண்டி கிட்ட போய் சொல்லலாம். யாரு அழுகுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. என்ன லக்ஷ்யா, நீ பாட்டுக்கு போலான்னு சொல்லிட்ட. யாரோ அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்கள நம்ம காப்பாற்ற வேண்டாமா? ராம், நம்ம அவங்கள காப்பாற்றணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வா, ஆண்டி கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு வரலாம். ஆண்டி, இந்த கேசலில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் யாரோ அழுதுகிட்டே இருக்காங்க. யாராவது அங்கே இருக்காங்களான்னு சுற்றி பார்த்தீங்களா? இல்லைன்னா கூப்பிட்டு பாருங்க. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. யாராவது இங்க இருக்கீங்களா? யாரு நீங்க? ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? என்ன லக்ஷ்யா இது? கூப்பிட்டாலும் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ராம், இந்த கேசலை நம்ம சுற்றி சுற்றி வந்துட்டோம், ஆனால் இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. இங்கே மேலே கேசலுக்குள்ளே யாராச்சும் இருந்தால் தான் உண்டு. மேலே யாராவது இருக்காங்களான்னு நம்ம எப்படி பார்க்குறது? அங்கே நம்ம எப்படி போகிறது? இங்கே படிக்கட்டும் ஒன்றும் இல்லை, இந்த சங்கு மாதிரி தான் இருக்குது. அது மேலே தாண்டி கூட நம்மளால போக முடியாது. ஆமா ஆமா, அது மேல கால் வச்சோம்னா அவ்வளவுதான். அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாரு. இந்த மெடுசா வராம நான் இன்னும் சாப்பிடாம வேற இருக்கேன். இந்த பசங்க வேற இங்க இருந்து போயிடுவாங்க. இந்த சான்ஸும் மிஸ் ஆயிரும் நினைக்கிறேன். என்ன இது? திடீர்னு யாரோ பசங்க சத்தம் கேட்குது. இங்கே யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனவே அவங்க இங்கேருந்து காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெடுசா என்னவை இங்கே பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கா. எனவே யார் இங்கேருந்து காப்பாற்றுவாங்க? இந்த கேசல்ல இருந்து கீழே போக வேற எந்த வழியுமே கிடையாது. இந்த ஜன்னல் மட்டும்தான் இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னவை காப்பாத்துங்க. ராம், இங்க பாத்தியா? யாரதோ ஜட மாதிரி இருக்கு. இங்க கீழே வந்து விழுந்திருக்கு. யாருதான் இருக்கும்? ஏய் லக்ஷ்யா, அந்த ஆண்டி அன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்களே, அவங்க தான் அங்க மேல இருக்காங்க. பாரு லக்ஷ்யா. ஆமா ஆமா, அன்னைக்கு கூட நம்ம எல்லாத்துக்கும் ஸ்கூல்ல ஊசி போட்டாங்களே, அந்த ஆண்டி தான். எனக்கு நினைப்பு வந்துருச்சு. ராம், லக்ஷ்யா, உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? நான் இங்கே தான் இருக்கேன். எனவே இங்கேருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். ஆண்டி, உங்களை யாரங்க அடைச்சி வச்சிருக்காங்க? மெடுசான்னு ஒரு சூனியக்காரி இருக்கா. அவ தான் என்னவை இங்கே அடைச்சி வச்சிருக்கா. அவ வரத்துக்குள்ள என்னவை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிருங்க.
அவ வந்தா உங்களையும் சேர்த்து இதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருவா. சீக்கிரம் ஏதாவது வழிய கண்டுபிடிங்க. ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டி அன்னைக்கு ஒரு டாக்டர் ஆண்டி நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்கல்ல, அவங்கள தான் அங்கே பிடிச்சி யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. வாங்க ஆண்டி, அவங்கள காப்பாற்றலாம். இந்த கேசல் வேற ரொம்ப உயரமா இருக்கு. இங்க நம்ம யாரும் ஏறவே முடியாது. நாங்க சீக்கிரம் வேன் எடுத்துட்டு போய் ஏணி கொண்டு வரோம். நீங்க அதுக்குள்ள இங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. சிண்டு எந்தரா, இங்க கேசல்ல டாக்டர் ஆண்டி இருக்காங்க. அவங்கள நம்ம காப்பாத்தலாம். வா சீக்கிரம். ஆண்டி நீங்க சீக்கிரமா பஸ் எடுங்க. நம்ம போய் சீக்கிரமா ஏணி கொண்டு வந்து அவங்கள காப்பாத்தலாம். சரி பசங்களா, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம சீக்கிரம் போய் ஏணி கொண்டு வந்துடலாம். ஆண்டி நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க கவலைப்படாதீங்க. எங்க ஸ்கூல் வேன் எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப ஏணி கொண்டு வருவாங்க. நாங்க உங்களை கண்டிப்பா காப்பாத்திடுறோம். ஆண்டி வரதுக்குள்ள நம்ம இங்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். வாப்பா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்ன இது, இந்த பசங்களை பிடிச்சி இங்க அடைச்சு வைக்கலாம்னு நினைச்சா இந்த பசங்க அந்த பொண்ணை காப்பாத்த வந்துட்டாங்களா? இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இங்க இருந்தா அந்த பொண்ணையும் இந்த பசங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அப்புறம் மெடூசா என்னதான் வந்து திட்டுவா. நானே மெடூசா எங்க இருக்கான்னு தேடி சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். ராம் இங்கே வா. இங்கே பாரு, என்னவோ ஒன்று இருக்கு. இதை நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. இதை வச்சு நம்ம இந்த கேசல் மேலே ஏற முடியுமா? ஆமா இதுல அவங்கள உட்கார வச்சு நம்ம கீழே கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா லக்ஷயா, கரெக்ட். ஆனா முதல்ல நம்ம இதை எப்படி மேல அனுப்புறது? அதுக்கு நம்மளுக்கு யாரோட உதவியாவது தேவைப்படும். ஏய், எனக்கு ஒரு ஐடியா. அங்க பாரு, அங்க ஒரு மங்கி இருக்கு. இது நம்மளுக்கு கண்டிப்பா உதவி பண்ணும். என்ன ராம் சொல்ற? நம்ம எப்படி உதவி கேட்கறது? அது நம்மளுக்கு எப்படி உதவி பண்ணும்? அந்த மங்கி பாரு, நினைச்சா ஃபாஸ்டா இது மேலே ஏறிடலாம். இந்த கேசல் எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் அது மேலே ஏறிடும். அதுகிட்ட நம்ம இந்த கூடைய கொடுத்து அங்க மேல மாட்ட சொல்லிடலாம். அதை வச்சு அந்த ஆண்டி கீழே இறங்கிடுவாங்க. ஆமா ராம், இந்த ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா மங்கி கிட்ட எப்படி ஹெல்ப் கேக்குறது? எங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? ஒரு டாக்டர் இந்த கேசல்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. நீ நினைச்சா அவங்கள கீழே கொண்டு வரலாம். அப்படியா? நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பனானா சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீங்க யாராவது 2 பேரு இதுல ஏறி உட்காந்துக்கோங்க. நான் இத மேல இழுத்துட்டு போறேன். அப்புறம் அங்க கட்டிடுறேன். அப்ப நீங்க அவங்கள கீழே கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா நம்ம போனாதான் அவங்க கை பிடிச்சு நம்ம வெளியே கூட்டிட்டு வர முடியும். பரவாயில்லையே, இந்த பசங்க நல்ல ஐடியா பண்ணிருக்காங்க. எப்படியோ நம்மள காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி, இந்த மங்கி கொண்டு வந்த கயிறை அங்க எங்கேயாச்சும் கட்டிருங்க ஆண்டி. அப்பதான் டைட்டா இருக்கும். நாங்க மேல வந்து உங்களை காப்பாத்திடுவோம். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிட்டேன். நான் இப்ப கயிறை இழுக்கிறேன். நீங்க மேல வந்துருங்க. லக்ஷ்யா, மங்கி பாத்தியா? கயிறை கரெக்டா ஆண்டி கிட்ட கொடுத்துருச்சு. கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆண்டி இழுங்க, கொஞ்சம் ஜோரா இழுங்க. அப்பதான் நாங்க சீக்கிரம் மேல வர முடியும். நீங்க 2 பேர் இருக்கனால எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படியோ ஒரு வழியா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் இழுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் ஆண்டி, நாங்க உங்க கிட்ட வந்துட்டோம். யுக்தா, ராம் பார்த்து கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கீழே விழுந்துட போறீங்க. ஒரு வழியா நம்ம மேல ஆண்டி கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் ஆண்டி, நாங்கள் உங்கள் கிட்ட வந்துட்டோம். சீக்கிரம் உங்கள் கையை கொடுங்க. எங்களை பிடிச்சிக்கோங்க கெட்டியா. நீங்கள் அப்புறம் மெதுவாக வெளியே வந்துடுங்க. நான் இந்த கேசல்ல இருந்து கீழே விழுந்துருவேனான்னு பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க ஆண்டி. உங்களை பிடிச்சிக்க தான் நாங்க வந்திருக்கோம். சீக்கிரம் உங்க கையை கொடுங்க ஆண்டி. இந்த கூடை வேற இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, நாங்கள் இப்போ உங்கள் கிட்ட வந்துட்டோம் ஆண்டி. வாங்க சீக்கிரம். ஆமா நான் சீக்கிரமா வெளியே வரேன். அந்த சூனியக்காரி வந்தா அவ்வளோதான், நம்ம எல்லாருமே மாட்டிக்குவோம். அப்பாடா, ஒரு வழியா நான் இதுல இருந்து வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வரலினா என்னவ இந்நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல ஆண்டி, இதுல போய் என்ன இருக்கு? நீங்க எப்படி வந்தீங்க மாட்டுனீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அன்னைக்கு திரும்ப வந்துட்டு இருந்தேன்னா ஒரு சூனியக்காரி என்கிட்ட வந்து நான் தான் ரப்புன்சல்னு நினைச்சு என்னவ இங்க கடத்தி கூட்டிட்டு வந்துட்டா. ஆமா ஆண்டி, உங்க முடி வேற ரொம்ப நீளமா ரப்புன்சல் மாதிரியே இருக்குல்ல, அதுதான் அப்படி நினைச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டா. உங்களை காப்பாத்தினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க, நம்ம எல்லாருமே இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம். வாங்க எல்லாரும் வேன்ல சீக்கிரமா ஏறுங்க. நாங்க ஏணி கொண்டு வந்தது வேஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க சீக்கிரமா எல்லாரும் உள்ள ஏறுங்க.
நம்ம இங்கே இருக்கிறது நம்மளுக்கு யாருக்குமே நல்லதில்லை. வாங்க வாங்க சீக்கிரமா போய் வேன்ல ஏறிக்கலாம். பரவாயில்லையே, அவங்க எல்லாம் நல்லபடியா அந்த ஆண்டியை காப்பாத்திட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நாங்க பார்க்குறோம். தேங்க்யூ, பை பை.